அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். இளைஞர்கள்லாம் வந்து இப்போது ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. என்ன அப்படின்னா, அதுவும் எங்கள் ஊரில் திருப்புவனையில் வந்துட்டு நிறைய மதுபான கடைகள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள்லாம் இப்போ பண்ணதை நான் பார்த்தேன். அதில் இளைஞர்கள்லாம் வந்து நாங்கள் லைப்ரரி கேட்குறோம், அதை யாரும் செய்து தரல, அதுக்கு யாரும் முன் வரல. ஆனால் ஊருள்ளே நிறைய பார் வைக்கிறது மட்டும் எப்படி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து உரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சி. என்ன அப்படின்னா, எல்லா இளைஞர்களும் மாணவர்களும் வந்து நல்ல விஷயங்களுக்கு முன்னெடுத்தாங்க அப்படின்னாக்கா நிறைய மாநிலங்கள் மாவட்டங்கள் எல்லாமே வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அது வந்து நாட்டுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ நான் உணர்கிறேன். எனக்கு சின்ன வயசில் நாங்கள் ஜேர்னி பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள், ஏன்னா மீடியா இல்லை, சோஷியல் மீடியா வந்து அப்போ சரி வர இல்லாததுனால நிறைய விஷயங்களை கொண்டு வர்றதுக்கும் இல்லை. சோஷியல் மீடியாவில் நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. ஸோ படித்த இளைஞர்கள் எது நல்லது எது கெட்டது அப்படின்றத அலசி ஆராய்ந்து அதை நீங்கள் ஜேர்னி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த இளைஞர்கள் வந்து அவங்களுடைய போராட்டம் வெற்றி பெறறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் அவங்களுடைய போராட்டங்கள்லாம் தொடரட்டும். நான் அவங்களுடைய பதிவு சின்னதாக என்னுடைய போஸ்ட்டில் போடுறேன் பாருங்கள். நான் ஆரம்பத்தில் ஒரு பதிவு ஒன்று கொடுத்துருந்தேன். ஏன்னா மாடு முட்டி ஒரு ஐயா வந்து இப்போது மணக்குள விநாயகர் ஹாஸ்பிட்டலில் இருக்காப்புல. காரணம் என்ன அப்படின்னா, ரோட்டில் மாட்டுகளை வந்து அவிழ்த்து விட்டு அப்படியே இருக்குது. நீங்கள் கூடப்பாக்கம் போகிற வழி, அப்புறம் வந்து கூடப்பாக்கத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் போனீங்கனாலுமே தெரியும், மாடுகள் வந்து அப்படியே ரோடு ஒட்டுலேயே இருக்கும். இதெல்லாம் வந்து இது வரைக்கும் நம்மளுடைய நெருங்கிய உறவினரில் 2 பேருக்கு வந்து மாடுனால் அடிபட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் 2 மாதங்களாகவே மணக்குள விநாயகருக்கு அவருடைய மகன் வந்து என்னுடைய மாணவர், யோகா மீது நல்லா பற்று கொண்டவர். இப்போ தான் கல்லூரி போய் சேர்ந்துருக்காரு. கல்லூரி சேர்ந்து நேராக ஹாஸ்பிட்டல் தான் வராரு. அவங்க அம்மா சொல்லி அழும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ மாடை ரோட்டில் விட்டு மேய்க்கக்கூடிய மாடுகளுக்கு சொல்லிக்கிறேன், அவங்க வீட்டில் போய் ஒரு 2 நாள் நீங்கள் இருந்து பாருங்கள். அந்த வழியை நீங்கள் உணர்ந்து பார்த்தா தான் தெரியும் நம்ம செய்கிறது தப்பாக சரியில்லையா அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிறீங்க. மற்றவங்களை இடையூறு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வாழறதுக்கு இந்த உலகத்தில் வழி இருக்காது அப்படின்றத உணர்ந்துக்குங்க. இளைஞர்கள் எல்லோரும் முன் வரணும். அரசாங்கமும் முன்னெடுக்கணும். மாடு ரோட்டில் இருக்க உரிமையாளரை தூக்கிட்டு போயிட்டு அழகாக நீங்கள் உள்ளே வைங்க. அப்படி இல்லைனா மாடை தூக்கிட்டு போய் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. அரசாங்கமே அதை பண்ணிக்கிட்டோம். ஸோ இது காவல்துறையுமே வந்து ஸ்டெப் எடுத்தது அப்படின்னா இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போது காவல்துறையிலையும் சரி, நிறைய அரசாங்க துறையில் நிறைய இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களாம் வரக்கூடிய மனிதர்களுக்கு, வரும் தலைமுறைகளுக்கு பப்ளிக் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ நீங்களும் லஞ்சம் வாங்கிக்கின்னு அவங்கள உதாசீனப்படுத்தினா அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்கள் மீதும் நிறைய விமர்சனங்கள் வர வேண்டிய சூழல் ஏற்படும். ஸோ படித்த இளைஞர்கள்லாம் அவங்க படிக்காதவங்க கேட்குறாங்கன்னா உட்காந்து அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மாற்றி உங்கள் மனநிலையை பொறுமையாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க யோகம், யோகம் நாட்டம். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.